தாம்பரம் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுங்க, தாம்பரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லுங்க சொல்லிட்டு அந்த லிமிட் தான் இது வரும் அப்படின்றனால அவங்க அந்த இருப்பு பாதையில வந்து அங்க போலீஸ் இருப்பாங்க எப்பவுமே. அங்க நீங்க போய் சொல்லும்போது, அதாவது அந்த மார்க்கெட் ரோட்ல, மார்க்கெட் ரோடு இல்ல, இருப்பு ரயில்வே பாதை, ரயில்வேக்குள்ள இருப்பு பாதை அங்க இருக்குது. அங்க அங்க கொண்டு போய் சொல்லும் போது அவங்களும் எடுக்காதனால நான் 100 கால்ஸ்க்கு கால் பண்ணி சொன்னேன். 100ல இருந்து எங்க இருக்கீங்க, நாங்க போலீஸ் அனுப்புறோம்னு சொல்லிட்டு பேர்லாம் கேட்டுட்டு, சரி தாம்பரம் ஸ்டீவன் ஸ்டேஷன்ல இருந்து எஸ்ஐ ராஜேஷ்னு ஒரு போலீஸ் வந்தாரு. அவர் வந்துட்டு, எனக்கு இங்க இருக்கிற எல்லா போலீஸும் எனக்கு தெரியும், நீ காலையில வந்து ஸ்டேஷன்ல காலையில வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த போலீஸ் வந்து என்ன பண்ணாரு? அந்த இடத்துல ஆட்டோக்காரங்க இருக்காங்க, நீங்க இருக்கீங்க, போலீஸ் ஒண்ணுமே சொல்லல, எதுவுமே அவர் வந்து எதுவுமே சொல்ல, என்ன மட்டும் காலையில ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவங்களை எந்த ஒரு வானும் பண்ணல, ஒன்னும் பண்ணல. எனக்கு எல்லா நான் சொன்னேன், சார் இவங்கதான் சார், அப்போ எல்லாம் எனக்கு தெரியும், எல்லா ஆட்டோக்காரங்களும் எனக்கு தெரியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு, சார் ஆட்டோ நம்பர் நோட் பண்ணிக்கோங்க சார் அப்படின்னப்போ, எல்லாம் எனக்கு தெரியும், நீ காலையில ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா நான் ஆட்டோ நம்பர் நான் நோட் பண்ணேன், போன்ல நோட் பண்ணி வச்சிருந்துட்டு அங்கேயே தங்கிட்டு, அங்கே ஏன்னா கொலை மிரட்டல் வேற விட்டாருங்க, நீ இங்கதானே வியாபாரம் பண்ண வருவேன், பாத்துக்கிறேன் உன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆளை வச்சு கொலை பண்றேன்னு சொல்லி மிரட்டினதுனால, சரி நம்ம இனிமே இங்க வந்தானா நம்ம மறுபடியும் பிரச்சனை பண்ணுவான்றதுனாலதான் நான் 100 அன்னைக்கு பிரச்சனை பெருசானதுனாலதான் 100 கால்ஸ்க்கு கால் பண்ணி சொல்லி போலீஸ் வந்தாங்க. சரி நம்ம இது ஆட்டோக்காரங்களாம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நான் அங்கே இருந்துட்டு நைட்ல தங்கிட்டு காலையில 7 மணிக்கு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போனப்போ அந்த எஸ்ஐ ராஜேஷ் வந்து வெளியில வராரு. நைட் 100 கால்ஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி வந்த அந்த ராஜேஷ்ன்றவர் வெளியில வரும்போது, சார் அப்படி இந்த மாதிரி நான் நைட் வந்தீங்களா சார், காலையில வர சொன்னீங்களா கம்ப்ளைண்ட் கொடுக்க, வந்து உள்ள சொல்லிட்டேம்மா போய் பேசிக்கோ அப்படின்னாரு. சரின்ட்டு நானும் உள்ள திருத்தணின்னு ஒரு போலீஸ் இருந்தாங்க, எஸ்ஐ துர்கான்னு இருந்தாங்க, கிரைம் இன்ஸ்பெக்டர் ஷகிலான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க கிட்ட வந்து பேப்பர் வாங்கிட்டு நான் எழுதி கொண்டு போய் எஸ்ஐ துர்கா கிட்ட கொண்டு கொடுக்கும் போது கம்ப்ளைண்ட்டை வாங்கவே இல்லை, திருத்தணியும் வாங்கல, யாருமே அங்க இருந்த போலீஸ் யாருமே கம்ப்ளைண்ட வாங்கவே இல்லை. வாங்காம சரி உட்காருன்னு சொல்லிட்டு என்ன உட்கார வச்சிட்டாங்க. ஆனா அந்த ஷகிலா, கிரைம் இன்ஸ்பெக்டர் ஷகிலா மேடம் தான் ரொம்ப என்னை வந்து அவதூறா ஒரு மாதிரியா தப்பான ஒரு ஒரு பெண்ணா இது பண்ணி கற்பனை சித்தரிச்சு அவ்வளோ ரொம்ப வல்கரா பேசினாங்க. ரொம்ப அந்த அம்மா நைட்ல பொம்பளைங்களுக்கு எல்லாம் நைட்ல ரயில்வே ஸ்டேஷன்ல என்ன வேலை, வீட்டுக்கெல்லாம் போகாம இப்படியே சுத்திட்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா பேசினாங்க. கேவலமா பேசினதுனால நானு என்ன இல்லை மேடம், எனக்கு இந்த மாதிரி வீட்டு ரொம்ப தனியா இருக்குது, அவங்க தங்க முடியாது, அதனாலதான் இப்படி ரயில்வே ஸ்டேஷன்ல தங்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி சொன்னப்போ அவங்க வந்து கேட்கவே இல்லை, நம்ம சொல்றதை கேட்கவே இல்லை. அப்புறமா இந்த எஸ்ஐ துர்கா தான் உள்ளவான்னு சொல்லிட்டு வர வச்சு இன்ஸ்பெக்டர் ரூம் வாசல்ல நிக்க வச்சு போட்டோ எடுத்தாங்க. போட்டோ எடுத்துட்டோன்னா நான் ஒரே ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டேன். போட்டோ எடுத்து யாரு, எங்க இருந்து வந்தீங்கன்னு எதுவுமே கேட்கல, என்னன்னு கேட்காம, கம்ப்ளைண்ட்டும் வாங்கல, கம்ப்ளைண்ட்டையும் வாங்காம இப்படி போட்டோ எடுத்தவனதான் நான் வந்து நைட் ஃபுல்லாவே ஆட்டோக்காரங்க கிட்ட சண்டை போட்டுட்டு நான் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தேன். சாப்பிடல, சரியா தூங்கல, அப்படியே வந்து எழுந்துச்சு, அப்படியே எழுந்துச்சு காலையில 7 மணிக்கு வந்திருந்தனால போட்டோ எடுத்ததுனால ரொம்ப கத்துனேன். கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவங்களாம் எதுக்கு போட்டோ எடுக்கிறீங்க, நான் அக்யூஸ்டா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கேள்வி கேட்டு கத்த ஆரம்பிச்சோன்னா அங்க திருத்தணின்ற அந்த போலீஸ் வந்து, என்ன இங்க ரொம்ப ஓவரா பேசுற, கேள்வி கேட்கிற, 4 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கஞ்சா கேஸ் திருட்டு கேஸ் பிரார்த்தனை உள்ள போடுறன்ட்டு ரொம்ப மிரட்டுற மாதிரி ரொம்ப துணியில கேட்டோம். உடனே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பயமா வந்துருச்சு. பயம் வந்த உடனே, என்னடா இது, நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவங்கள 4 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கஞ்சா கேஸ் திருட்டு கேஸ் பிரார்த்தனை உள்ள போறேன்னு சொல்றாங்கன்ட்டு ரொம்ப பயந்துட்டு என்ன பண்ணா, இது ஏதோ வேற மாதிரி ஆயிட போகுதுன்ட்டு எனக்கு மனசுல ஒரு மாதிரி தோணுறதுனால வீடியோ போன்ல ரெக்கார்டிங் ஆன் பண்ணேன். வீடியோ எடுக்க ஆரம்பிச்ச உடனே அவ்வளவுதான், அவருக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. அவருக்கு இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணி, சார் இந்த மாதிரி இந்த பொம்பளை ஒரு லேடி வந்து உள்ள வந்து கேள்வி கேக்குது, ரொம்ப சத்தமா பேசுது, இங்கே வந்து கேள்வி கேக்குது, வீடியோ வேற எடுத்துட்டு நிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு போல இருக்குது. உடனே கட் பண்ணிட்டாரு. நானும் இன்ஸ்பெக்டர் வந்தவொடனே நான் பார்த்துட்டு தான் போவேன் இன்ஸ்பெக்டரை, ஏன் நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க, நான் இன்ஸ்பெக்டர் வரட்டும் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு நான் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். காலையில 7 மணிக்கு உள்ள நுழைஞ்சேன். 9:30 இன்ஸ்பெக்டர் வந்தாரு. இன்ஸ்பெக்டர் வரும்போதே அவர் வந்து மேகலான்னு ஒரு லேடி கான்ஸ்டபிள், ஒரு 2 அக்யூஸ்ட் கையில விலங்கு போட்டுட்டு இன்னும் ஒரு 4 போலீஸ் கூட்டிட்டு வந்தாங்க. வந்த உடனே நான் எழுந்திருச்சு நின்றுட்டு, ஐயா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன், உங்க ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட்டை வாங்கல, நிக்க வச்சு போட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னா, உனக்கு நைட்ல உனக்கு அங்க என்ன வேலை,
10 மணிக்கு மேல எந்த ரோட்ல எந்த பொம்பளையும் நடக்கக்கூடாது, அதுவும் குறிப்பா வந்து பூ வச்சுட்டு நடக்கக்கூடாது அப்படின்ட்டு அவரும் ரொம்ப ஒரு மாதிரி அப்ப பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி எவ்வளாச்சும் வந்து பூ வச்சுட்டு நடந்தாருன்னா இவளை வந்து விபச்சார கேஸ்ல வந்து எவ்வளவு தூக்கி போடணும் அப்படின்னு உடனே அவரும் கத்த ஆரம்பிச்சிட்ட உடனே எனக்கு இன்னமும் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்போ போன் வீடியோல தான் ரெக்கார்ட்ல தான் இருந்தது. ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டு தான் நான் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சேன். ஏன்னா அவர் எதனாச்சும் பேசிட்டு வரோம். அவர் பேசலன்னா அவர் தப்பு பண்ணாதான் பயப்படணும். வீடியோ எடுத்தா தப்பு பண்ணலன்னா எதுக்குங்க பயப்படணும்? அதனால நான் அவர் என்ன பேச போறாருன்னு சொல்லிட்டு நான் ரெக்கார்டு வீடியோ எடுத்த உடனே பின்னால இருந்த ஒரு போலீஸ் வீடியோ எடுத்துட்டு தான் நிக்கிறா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே புடுங்க கையில இருந்த போனை புடுங்கன்னு சொல்லிட்டு கையில இருந்து 2 போனு, நான் நோக்கியா பட்டன் போன் வச்சிருந்தேன், யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். கையில இருந்த போனை புடுங்குன்னு சொல்லிட்டு நான் அப்பதான் இது வந்து இந்த நோக்கியா போன் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சிம்மு போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து எங்க அம்மா கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுல ஃபுல்லா சைட்ல ஃபுல்லா பட்டன் போயிருந்தது, உடஞ்ச போன் இது எதனாச்சும் பாட்டு கேட்கறதுக்கு, கிறிஸ்டின் பாட்டு எதனாச்சும் மெமரி கார்டு போட்டு கேட்கறதுக்கு, வீடியோ எதனாச்சும் எடுக்கிறதுக்கு இதை நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த 2 போனையும் தான் என் கையில இருந்து புடுங்கி புடுங்கி அன்னைய அடிச்சு அவ்வளோ. இந்த மேகலா வந்து லேடி கான்ஸ்டபிள், அவங்க தலையை முடிய பிடிச்சி அப்படியே உள்ள தரன்னு அப்படியே பின்னால இருந்து தள்ளிட்டு போயிட்டு இந்த பக்கத்துல ரைட் சைட்ல ஒரு ரூம் இருந்துச்சு, அந்த ரூம்ல இட்டுட்டு போயிட்டு அந்த கதவு ஜன்னல்ல போயிட்டு முகத்தை அப்படியே பிடிச்சி செவுத்துல இடிச்சு இந்த பைப்பு கம்பால வந்து அவ்வளோ அடி. அப்படியே கை காலில் முட்டில எல்லாம் அவ்வளவு வேதனை, அவ்வளவு அடி, கையில அப்படியே ரத்தமும் அப்படியே சொட்டு அப்படியே நிக்குது. அவ்வளவு அடி அடிச்சு ரொம்ப வேதனை. அன்னைக்கு அவ்வளவு வலி யாரும் அனுபவிச்சேன் நான் அன்னைக்கு. அந்த நேரத்துல மோஷனே போயிட்டு அடிச்ச அடியில ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப மனசு அவ்வளவு பயத்துலயும் இப்படி நடுக்கத்துலயும் என்ன பண்றதுனே தெரியல. இப்படி நடக்கணும் நான் எதிர்பார்க்கவும் இல்லை. போலீஸ் எப்படி செய்வாங்களான்ட்டு நான் கம்ப்ளைண்ட், ஏன்னா ஏற்கனவே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கிறேன். எவ்வளவு போலீஸ் N4 எல்லாம் போயிருக்கிறாங்களா, இந்த மாதிரி அராஜகம் பண்ணதே இல்லை. தாம்பரம் போலீஸ்காரங்க அன்னைக்கு நான் நடந்துக்கிட்ட விதத்தை பார்க்கும்போது உண்மையாவே எனக்கு இங்க நம்ம இந்த ஸ்டேஷன்லயே நம்மள வந்து சாவடிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்ப பயந்துட்டேன். நான் அவ்வளவு அடிச்சு கையில இருந்து போனெல்லாம் பிடுங்கி அவ்வளவு வேதனை அடிச்சு, அதுக்கப்புறம் அந்த வழியிலயும் என்னை வந்து ரூம் எல்லாம் கழுவி விட சொன்னாங்க. அப்படியே அந்த தண்ணி எடுத்து பக்கெட் எடுத்து அப்படியே எல்லாம் ரூம் எல்லாம் கழுவி விட்டதான் அந்த அடி வாங்கிட்டு